according to your faith be it done to you. மத்தேயு 9:29. உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆகட்டும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, ஞான கண்களை மட்டுமல்ல ஊனக்கண்களையும் திறந்தார். ஞான கண்களை மட்டுமல்ல ஊனக்கண்களையும் திறந்தார். இருவிழியும் வேறு திசை பார்க்கும் மாறுகண் கொண்டவர்க்கோ ஆசி என்னும் ஒரு திசை அகப்படாமல் போயிற்று. குழப்பத்திலேயே ஒன்றி போகும் ஒன்றரை நோக்கத்தினருக்கு கலங்கி போனது காட்சியெல்லாம். அந்த குருடராயிருந்தவரோ விசுவாச பசுக்கள், கறக்காமலே சுரக்கும் நம்பிக்கை உடையவர். எனவே அவர்கள் கேட்ட வரம் காயாத புல்வெளியாய் தழைத்தது. ஏசுமா காவியம் இந்த பகுதியிலிருந்து சொல்லப்படுகின்ற வார்த்தைகள். அவர்களுக்கு கண் தெரியவில்லை, ஆனால் அகக்கண்கள் திறந்திருந்ததால் இயேசுவை இனம் கண்டு கொண்டார்கள். ஆகவே நம்பிக்கையுடன் இயேசுவிடம் வந்தவர்களுக்கு அவர்கள் யாசித்த வரம் கிடைத்தது. பார்வை பெற்றார்கள். The essential can only be seen with the heart, the little prince. இன்றியமையாதவற்றை இதயத்தால் தான் காண இயலும். பலவற்றை நாம் பார்க்கிறோம். தமிழிலே இது ஒரு வார்த்தை தான். பார்த்தல், நோக்குதல் ரெண்டு வார்த்தைகள் கூட இருக்கிறது. ஆங்கிலத்தில் சீயிங், லுக்கிங். சீயிங் என்றால் இப்படி பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்க்குறேன், முன்னாடி என்னென்ன இருக்குதோ எல்லாவற்றையும் பார்ப்பது. லுக்கிங் என்றால் ஒரு குறிப்பிட்ட பொருளையோ நபரையோ திசையையோ பார்ப்பது. நான் அந்த கேமராவை உற்று நோக்கிறேன், நான் பிள்ளைகளை பார்க்கிறேன். இவைகளை லுக்கிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். ஆக இந்த பார்த்தல் என்னும் பொழுது இவர்களுக்கு புற பார்வை தடைபட்டிருந்தது. ஆனால் அகப்பார்வையிலே இயேசுவை அவர்கள் அறிந்திருந்தார்கள். வழக்கமாக நீங்கள் நம்ம பார்த்தோம்னா இந்த கண் தெரியாதவர்களுக்கு இன்னும் மற்ற குறைபாடு உடையவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்கின்றோம். வழக்கமாக கண் தெரியாதவர்களுக்கெல்லாம் அந்த இசை ஞானம் அதிகமாக இருக்கும். அவர்கள் நல்லா பாடுவாங்க, நல்லா இசைக்கருவிகளை வாசிப்பார்கள். ஆனால் கண்கள் தெரியாது. எப்படி கற்றுக்கொண்டார்கள்? அது இறைவன் அவர்களுக்கு கொடுத்த இந்த குறைபாட்டுக்கு ஈடு செய்யக்கூடிய வகையில் இறைவன் கொடுத்த வரம். ஆகவே அவர்கள் இதயத்தால் இயேசுவை கண்டுகொண்டதினால் அவர்களுக்கு கிடைத்தது வரம். We are God's imperfect instruments. Many of the reeds and pipes and pallets are broken or missing, but the Lord is working on us. One day we hope we will fill the world with God's praise. நாம் இறைவனின் குறைபாடு உள்ள இசைக்கருவிகள். பல கம்பிகளும் கட்டைகளும் உடைந்தும் காணாமலும் உள்ளன. ஆனால் ஆண்டவர் நம்மில் செயலாற்றுகிறார். ஒரு நாள் இவ்வுலகை இறை புகழ்ச்சியால் நிரப்புவோம் என நம்புகிறோம். குறைபாடு இருப்பது என்பது கவலைக்குரியது அல்ல. அதை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக மகிழ்ச்சியும் நிறைவான அந்த திருப்தியும் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பங்கு தந்தை ஒரு 10 பேருக்கு, என்னுடைய பங்கு அலுவலகர்களுக்கு
10 பேருக்கு ஒரு பணியை கொடுத்திருந்தார். இந்த மாதம் பைபிள் மாதம், ஆகவே ஆளுக்கு 10 பைபிள் கொடுப்பேன், எடுத்துகிட்டு போய் நீங்கள் மக்களுக்கு விற்று வர வேண்டும் என்று ஆளுக்கு 10 பைபிள் கொடுத்தார். ஒரு மாதம் கழித்து அவர்கள் வந்தார்கள். அதில் ஒருத்தர் நான் 6 விற்றேன், 7 விற்றேன், 8 விற்றேன் அப்படின்னு யாரும் 10 பைபிள் விற்கல, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும், ஃபாதர் நான் 10 பைபிளையும் விற்றுட்டேன் அப்படின்னு. இவ்வளவுக்கும் அவர் ஒரு திக்குவாய்க்காரர், தொடர்ந்து பேச முடியாது, திக்கி தான் பேசுவார். அவர் 10 பைபிள் விற்றுட்டானா எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். எப்படி சாத்தியம், எப்படி விற்றீர்கள்? அதுவா, ஒரு வீட்டுக்கு போவேன், ஐயா நம்ம வீடுகளை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வீடை பார்த்து பைபிள் வாங்குங்கன்னு சொல்லுவேன். வேணாம் எங்களுக்கு இருக்கிறது போதும் அப்படின்வாங்க. இல்லை இன்னொரு பைபிள் வாங்க, இப்பொழுதெல்லாம் வீட்டுக்கு ஒரு பைபிள் அல்ல, ஆளுக்கு ஒரு விவிலியம் வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். வேணான்னு மறுப்பாங்க. சரி பரவாயில்லை அப்படின்னா உங்களுக்காக நான் உங்கள் வீட்டு வாசப்படியிலே உட்காந்து 1 மணி நேரம் பைபிள் படிச்சுட்டு நான் போகிறேன் அப்படின்னு பைபிள் எடுப்பார். அக்கா காலத்து தித்தக்க இறைவன் சொன்னான்னு படித்தார். இவன் 1 மணி நேரம் திக்கிக்கிட்டு இருக்கிற நேரம் பேசாமல் பைபிளை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பைபிள் வாங்கிறாங்க. 10 வீட்லேயும் போய் இதே போல் திக்கி பைபிள் படித்து 10 பைபிளையும் விற்றுட்டான். பார்த்தீர்களா? குறைபாடு என்பது எப்பொழுதும் நமக்கு ஒரு தடையாகவோ அல்லது ஒரு இழப்பாகவோ கருதலாகாது. மாறாக அதையும் நாம் மேற்கொள்ள முடியும். நாமெல்லாம் இன்றைக்கி முதல் வெள்ளிக்கிழமை இயேசுனுடைய ஆராதனையிலே கலந்து கொள்கிறோம், திருப்பலியிலே கலந்து கொள்கிறோம். நேற்று ஒரு 12 மணி அளவில், பகல் அளவில் இங்கே இருக்கக்கூடிய ஒயர்களை எல்லாம் மாற்றி அமைக்கலாம், ஏகப்பட்ட ஒயர் கீழே கிடக்கின்றனவைகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று வந்து பீடத்துக்கடியில் இவ்வளோ ஒயர் இருக்கக்கூடாது அப்படின்னு பீடத்துக்கடியில் குனிஞ்சு பார்க்குறேன். ஒரு இங்கே சுத்துற நாய் ஒன்று அழகாக உள்ளே வந்து படுத்துருக்குது. நீங்கள் கூட வரமாட்டீங்க. ஆண்டவருடைய இல்லம் எத்துணை இனிமையானது, எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது இந்த இடத்துல வந்து படுத்தால் என்று அது கண்டுபிடித்திருக்கிறது. ஆகவே தெரியாத நேரத்தில் அப்படி உள்ள பூந்து வந்து இந்த பீடத்துக்கு அடியில் படுத்திருக்குது. பாருங்க, அதுக்கு தெரியுது இந்த இடத்துல போனால் யாரும் என்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க, யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. கண்டுபிடிச்சிருக்கு. நாய்க்கு தெரியுது கூட நமக்கு தெரிய வேணாமா? ஆண்டவரே உம்முடைய இல்லம் எத்துணை இனிமையானது, பாட்டு பாடுறோம், ஆனால் ஆண்டவரிடம் வருவதற்கு தயங்குகிறோம். ஆனால் இப்போ பார்த்து சொல்லிட்டேங்க தோட்டக்காரலாம், அந்த நாய் வந்தால் துரத்தி அடி, அதுக்கு இடம் ஆண்டவருடைய இடத்துல தான் கேட்குதா அப்படின்னு. இன்னொரு நாய் இருந்தது, அது ஒரு வழி பண்ணிட்டோம். அது என்ன பண்ணும், அப்படியே சக்கரிஸுக்கு போய் இந்த பூசோதி பிள்ளைங்க ட்ரெஸ் எல்லாம் இழுத்து போட்டு அதில் போய் படுத்துக்கும் ஜம்முன்னு. இவைகள் எல்லாம் எப்படி அறிந்திருக்கின்றன? இந்த இடத்துக்கு போய் இருந்தால் நமக்கு தொந்தரவு இருக்காது, யாரும் துரத்த மாட்டாங்க, அமைதியான இடம். இன்றைக்கி காலையில் விட்டால் அடுத்த காலையில் தான் இங்கே வருவாங்க மனுஷங்க. அது வரைக்கும் நம்ம ஜாலியாக தூங்கலாம் விருப்பமான நேரத்தில். ஆகவே பல சமயங்களில் நமக்கு தெரியாதது கூட பிற மிருகங்களோ அல்லது குறைபாடு உள்ளவர்களோ அதிகமாக அறிந்திருக்கிறார்கள் என்பதை உணர்வோம். உணர்ந்தால் இருப்போம், ஜெபிப்போம். லார்ட் ஜீசஸ், help me to draw near to you with faith and trust in your saving power and mercy. Free me from doubt and unbelief that I may approach you confidently and pray boldly with expectant faith. Let your kingdom come and may your will be done in me. ஆண்டவராகிய இயேசுவே, விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உமது காக்கும் கருணைக்கு அழைத்தருளும். சந்தேகத்திலிருந்தும் அவிசுவாசத்திலிருந்தும் என்னை மீட்டருளும். அதனால் திடமான விசுவாசத்துடனும் ஜெபத்துடனும் உம்மை எதிர்நோக்குவேனாக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றேன். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம்
புகழ் மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையிலே நாங்கள் எங்களையும் எங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். தேவரீதாமே ராஜாவாக இருப்பீராக. இல்லாத மக்கள் இந்த ஆலயத்தின் வழிபாடுகளிலே பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் ஊடகங்களின் வழியாக அவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதியும். வெகு தொலைவில் இருந்தும் மிக மிக உன்னிப்பாக கண்ணோக்கி கொண்டிருக்கிறார்கள், கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் ஆசீர்வதியும். இன்று மாலை மலேசியாவிலிருந்து 20 பேர் வந்து திருப்பலியில் பங்கேற்கவும் செபிக்கவும் அன்னையின் அருளையும் ஆண்டவருடைய கருணை கடாட்சத்தையும் பெறக்கூடிய வகையில் வருகை தருகிறார்கள். இப்படி ஏராளமான மக்கள். மேலும் நாங்கள் இந்த ஆலயத்தின் 325ஆம் ஆண்டை நினைவாக சிறப்பாக ஏறெடுக்கும் வகையிலே பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். மாற்று வழிகள், இறைவனுக்காக புதிய கதவுகளை திறந்துவிடுங்கள் என்று வேதத்தின் வரிகளுக்கு ஏற்ப புதிய கதவுகளையும் வழிமுறைகளையும் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். இந்த வேளைகளிலே தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைவாக இருப்பதாக, மக்களுடைய பங்களிப்பும் நிறைவாக அமைவதாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.